எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு நம்ம கேரளா சமையல் பார்க்க போகிறது ஒரோட்டி. ஒரோட்டி வந்து வித்தியாசமாக 4-5 டைப்பில் பண்ணலாம். அரி ஒரோட்டின்னு சொல்லுவாங்க, கக்கை ஒரோட்டி, புழுங்கல் ஒரோட்டி, வாட்டு ஒரோட்டி, கிண்ண ஒரோட்டி, அடுக்கு ஒரோட்டி, அப்படி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வெரைட்டியாக பண்ணலாம். இன்றைக்கி பண்ண போகிறது ரொம்ப சிம்பிளான அரி ஒரோட்டி. எப்படி பண்ணி எடுக்கிறேன்னு பார்த்துட்டு வரலாம். பாருங்கள், 1 கப்பு புழுங்கல் அரி. புழுங்கல் சொன்ன சாப்பாடு அரிசி இருக்கு இல்லைங்களா, அதே தான். அது வந்து 1 கப்பு ஒயிட் கலரில் எடுத்துக்கோங்க. இது வந்து 2-3 டைம் தண்ணியில் கழுகி ஊற வைக்க போகிறேன். இப்போ ஊற வைக்கிறது எப்படின்னா, நம்ம வந்துட்டு நல்ல சூடாக இருக்கிற தண்ணியில் தான் ஊற வைக்கிறது. தண்ணி வந்து கொதிக்க வேண்டாம், கொதிக்கிற அளவுக்கு இந்த மாதிரி நல்லா சூடாக வந்தால் போதும். இந்த மாதிரி இந்த பபிள்ஸ் வர ஆரம்பிக்கும் போது ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நம்ம கழுகி வச்ச அந்த புழுங்கல் அரி அது வந்து இதுக்குள்ளே போட்டு கொடுத்துடலாம். போட்டதுக்கப்புறம் மூடி வச்சுக்கோங்க. ஒரு 4 to 5 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும், நல்லா சோக் ஆகட்டும். இது வந்து காலையில் பண்ணுற மாதிரியா இருந்தால் நீங்கள் நைட்டு கூட ஊற வச்சுக்கலாம். இல்லை ஈவினிங் நீங்கள் டின்னருக்கு அந்த மாதிரி பண்ண மாதிரி இருந்தால் நீங்கள் மத்தியானத்துக்கு ஊற வச்சுக்கோங்க. இது அங்கே இருக்கட்டும். இப்போ ஒரு 5 மணி நேரத்துக்கு அப்புறம் பாருங்கள், நல்லா சோக் ஆயிடுச்சு. இது இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, நல்லா கழுகி அதுக்குள்ளே இருக்கிற தண்ணி எல்லாம் வடிச்செடுத்துக்கப்புறம் மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இதுவே வந்து நீங்கள் வந்து கிரைண்டர் இருந்தால் கிரைண்டரில் பண்ணிடலாம். அது எப்படின்னு நான் அப்புறமா சொல்கிறேன். இது இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. தோசைக்கு இட்லிக்கு போடுறதோட கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கு. போட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு தான் நம்ம அரைச்செடுக்கணும். ரொம்ப அதிகமாக ஊற்றக்கூடாது. இது சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுக்கணும். அதனால மிக்சியில் அரைகிறதுக்கு மட்டும் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மெதுவாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம அரிசி மாவு இந்த மாதிரி நல்ல ஸ்மூத் பேஸ்டாக வந்திருக்கு. முடிஞ்ச அளவுக்கு தண்ணி கம்மி பண்ணி தான் அரைச்சி எடுத்துருக்கு. மிக்சி வந்து சூடாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. கொஞ்சம் நிறுத்தி இடையில நிறுத்தி ஆஃப் பண்ணிட்டு இந்த மாதிரி கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ மாவு பாருங்கள், நல்லா திக்காக தான் இருக்குது. இந்த மாதிரி தான் இருக்கணும். உங்ககிட்ட கிரைண்டர் இருந்தால் நீங்கள் அதில் அரைக்கும் போது இதோட இன்னும் நல்லா கட்டியாக கிடைக்கும். பாருங்கள், மாவு இந்த அளவுக்கு ஸ்மூத்தாக இருக்குது. இப்போ வந்து சப்பாத்தி மாவு அளவுக்கு பிசைஞ்சு எடுக்கிறதுக்கு நான் இதுக்குள்ளே வந்துட்டு அரிசி மாவு, ஃபைனாக இருக்கிற பத்திரி மாவு இருக்கு இல்லைங்களா, அப்பத்தோட மாவு, இடியப்பத்தோட மாவு, அது மார்க்கெட்டில் வாங்குறது கிடைக்கும். அது வந்து நான் 1 கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். ஒன்றா ஊற்றி போட்டு கொடுக்கல, மெதுவாக கொஞ்சமாக போட்டு இது வந்து எந்த அளவுக்கு தேவைப்படுறேனோ அதே அளவுக்கு கொஞ்சமாக போட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் 1 கப்பு மாவு எடுத்து வச்சதுலேருந்து 3/4 கப்பு மாவு தான் நான் போட்டிருக்கேன். அது போட்டு மெதுவாக பிசைஞ்சு இந்த மாதிரி பதத்துக்கு எடுத்து வச்சுருக்கேன். சப்பாத்தி மாவுலேருந்து இன்னும் கொஞ்சம் லூஸாக இந்த மாதிரி சாஃப்டாக தான் இருக்கணும் மாவு. இப்போ நீங்கள் கிரைண்டரில் தான் அரைக்கிறேன் அப்படின்னா 2 கப்பு சாப்பாடு அரிசி மட்டும் போதும். இந்த மாதிரி மாவு எக்ஸ்ட்ரா போட்டு கொடுக்க வேண்டியதில்லை. மாவு போட்டு கொடுத்தது சப்பாத்தி மாவோட இந்த கன்சிஸ்டன்சியில் அது பிசைஞ்சு எடுக்கிறதுக்கு மட்டும்தான். மிக்சியில் அரைக்கும் போது பார்த்து பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த மாவிலிருந்து பெரிய ஒரு பால் சைஸுக்கு உருண்டையாக பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், கொழுக்கட்டை அளவுக்கு பெருசாக ஒரு பால் நான் நல்லா ப்ரெஸ் பண்ணி உருண்டை பண்ணி எடுத்துருக்கு. இப்போ இது என்ன பண்ணுறேன்னா, ஒரு வாழையில எடுத்துக்கோங்க. வாழையில கொஞ்சம் தண்ணி போட்டு கொஞ்சம் நனைச்சிடுங்க. அதில் வந்துட்டு இந்த பால் வச்சு கையில் அமர்த்தி விட்டுக்கோங்க. கையில் அமர்த்தும் போது பாருங்கள், விரலோட அந்த அடையாளம் அதில் வரக்கூடாது. அது பார்த்துட்டு நீங்கள் நல்லா ப்ரெஸ் பண்ணி, கொஞ்சம் ரொம்ப தின் பண்ணக்கூடாது. இதோட திக்னஸ் வந்துட்டு இந்த அளவுக்கு இருக்கணும். ஒரு 1/4 இன்ச் திக்னஸ் மினிமம் இருக்கணும். இந்த மாதிரி நல்லா விரிச்சுக்கோங்க. பூரியோட சைஸுக்கு போதும், சின்ன பூரி சைஸுக்கு போதும். ஒரோட்டி வந்து பெரிய சைஸாக பண்ண மாட்டாங்க, இந்த அளவுக்கு தான் வரும். கட்டியாக இருக்கும், ஆனால் சைஸு வந்து சின்னதாக இருக்கும். இப்போ இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது வந்து வாழை இலையில் தான். வாழை இலை நல்லா விரித்து அதுக்கு மேலே இன்னும் ஒரு வாழை இலை வச்சு அமர்த்தி அடைச்சி வச்சுருக்கு. இப்போ வந்துட்டு தோசை தவை வந்து நல்லா சூடாயிடுச்சு. எண்ணெய் எதுவுமே தடவ வேண்டாம். அதுக்கு மேலே நம்ம எடுத்து வச்ச இந்த ஒரோட்டி அதுக்கு மேலே வச்சுக்கலாம். நல்லா சூடாக தான் இருக்குது. தீ வந்து சிம்மில் வச்சுக்கோங்க, ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. இப்படி இந்த ஸ்பூன் வச்சுட்டு அதுக்கு இலைக்கு மேலே இந்த அமர்த்த வேண்டியதில்லை. நான் அந்த இலை கொஞ்சம் மேலே இருந்துச்சு, அது கொஞ்சம் அந்த மாவில் ஒட்டுறதுக்கு தான் அப்படி பண்ணேன். ரொம்ப ப்ரெஸ் பண்ண வேண்டியதில்லை.
அது அங்கே இருந்து வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்துட்டு இன்னொரு ரொட்டி பண்ணி எடுத்துக்கலாம். எப்படின்னு இன்னொரு டைம் பார்த்துக்கோங்க. நல்ல பால் வந்து நல்லா டைட்டாக இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த வாழையில கொஞ்சம் தண்ணி ஊற்றி நனைச்சிடுங்க. அதுக்கு மேலே இந்த பால் வச்சுட்டு விரலோட அந்த அடையாளம் வராத மாதிரி நீங்கள் வந்துட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. சைஸ் வந்து சின்ன பூரியோட சைஸுக்கு தான் இருக்கணும். திக்னஸ் வந்துட்டு 1/4 இன்ச் மினிமம் இருக்கணும். ரொம்ப தின்ன பண்ணிடுச்சு அப்படின்னா ரொட்டி வந்து ரொம்ப ஹார்டாகி போயிடும், சாப்பிட முடியாது. மேலே வந்து ஒரு இலை வச்சுட்டு அமர்த்தி விட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம தவையில் வச்சா ரொட்டி பாருங்கள், திருப்பி போட்டுடலாம். 1 நிமிஷம் 2 நிமிஷம் விட்டு விட்டு திருப்பி போட்டுக்கோங்க. ஒரு சைடு ஃபுல்லாக வெந்து ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இன்னொரு சைடு திருப்பி போடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த சைடு போட்டு மறுபடியும் திருப்பி போட்டு மறுபடியும் திருப்பி போட்டு ஒரு 4-5 டைம் மாற்றி மாற்றி போட்டு கொடுத்துருங்க. அப்போ வந்துட்டு ரொட்டி வந்து நல்லா வெந்துடும். ஒரு சைடு வந்து ரொம்ப ஹார்டாகவும் இருக்காது. அப்பம் மாதிரி ரொம்ப சாஃப்டான ஒரு டிஷ் கிடையாது. இது கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். அப்பத்தோட இன்னும் கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். இருந்தாலும் இதுக்கு குழம்பு, இதுக்கு எல்லா குழம்புமே மேட்ச் ஆகுது. சில குழம்பு சூப்பராக மேட்ச் ஆகும். இதுன்னு நான் சொல்கிறேன். அந்த குழம்பு ஊற்றி இது பிசைஞ்சு சாப்பிட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், எல்லாம் ரெண்டுமே நான் எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், இன்னும் ஒரு 2 நிமிஷம் இது லோ ஃப்ளேமில் வேக வச்சுக்கலாம். எப்படின்னா ஒரு காட்டன் க்ளாத் எடுத்துக்கோங்க. நம்ம சப்பாத்தி எல்லாம் பண்ணுவோம் இல்லைங்களா, ரொட்டி எல்லாம், அதே மாதிரி இதுக்கு மேலே ப்ரெஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. அப்போ வந்து இது கொஞ்சம் பஃப் ஆகும், லைட்டாக கொஞ்சம் பஃப் ஆகிடும், சாஃப்ட் ஆகிடும். இதே மாதிரி திருப்பி போட்டு 2 சைடும் இதே மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த ஓரமாகவும் கொஞ்சம் வேகிறதுக்கு இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், ரொட்டி வந்து 2 சைடு நல்லா வெந்து சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டைம் ஃப்ரை பண்ணாதீங்க, அப்படி இருந்துச்சுன்னா அது ஹார்டாகி போயிடும். இப்போ இது கரெக்டாக இருக்குது, பார்த்துக்கோங்க. இப்போ இது நம்ம ஒரு ஹாட் பாக்ஸில் இல்லை ஒரு காஸ்ரோலில் போட்டு மூடி வச்சுக்கலாம். அப்போ வந்து சாஃப்டாகவே இருக்கும். இப்போ உங்ககிட்ட வாழையில இல்லை அப்படி இருந்தால் நீங்கள் ஒரு பிளாஸ்டிக் ஃபுட் கிரேட் பிளாஸ்டிக் ஷீட்டில் கொஞ்சம் வெள்ளம் இல்லை தண்ணி தடவி அதுக்கு மேலே இது வந்து ரோல் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க. தோசை தவையில் வந்து சூடானதுக்கப்புறம் போட்டுட்டு இதே மாதிரி ஒரு மூடி வச்சுக்கோங்க. இல்லை வந்து ட்ரை ஆகி போயிடும். மூடினதுக்கப்புறம் 2 சைடும் வெந்ததுக்கு பிறகு முதல்ல எப்படி பண்ணீங்களோ அதே மாதிரி காட்டன் க்ளாத் வச்சு ப்ரெஸ் பண்ணி ஓரமாகவும் வேக வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம ரொட்டி வந்து ரெடியாக இருக்குது. பாருங்கள், இந்த அளவுக்கு தான் சாஃப்டாக இருக்குது. உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் இதுக்கு ஊற்றுற குழம்பு வந்து காரமாக இருக்கிற மீன் குழம்பு தான் இதுக்கு சூப்பராக மேட்ச் ஆகும். ஆனால் மீன் குழம்பு வந்து எல்லாருமே சாப்பிட மாட்டாங்க. அதுக்காக நான் இன்னைக்கு ஊற்றி இருக்கிறது வந்து மீன் குழம்பு மாதிரியே டேஸ்ட்டாக இருக்கிற ஒரு வெஜிடபிள் குழம்பு தான். அதோட ரெசிபி நான் இதில் ஆட் பண்ணல, அந்த ரெசிபியும் ஆட் பண்ணிடுச்சு. இந்த வீடியோ வந்து ரொம்ப லாங்காகி போயிடும். அது வந்து இதுக்கு அடுத்த எபிசோடில் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். அந்த குழம்பு சேர்த்து நீங்கள் இந்த ரொட்டி சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக உங்களுக்கு இது பிடிக்கும். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்ததுக்கப்புறம் உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இதுவரைக்கும் கேரளா சமையல் கொடுத்துட்டு இருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னொரு ரெசிபியோட. அது வரைக்கும் வணக்கம்.